ஹலோ மக்களே, நீங்க வந்திருக்குது வசந்த் தமிழ் கேமிங். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம இன்னைக்கு பார்க்க போறது ஸ்டம்பிள் கைஸ் தான். நான் இன்னைக்கு தான் சேனல் ஓப்பன் பண்ணிக்கேன். எனக்கு கொஞ்சம் சப்போர்ட் கொடுப்பீங்க நான் நம்புறேன் மக்களே. ஓகே மக்களே, வாங்க கேம் பிளே கொடுக்கலாம். ஓகே வாங்க இப்போ ஸ்டார்ட் பண்ணுவோமா? சரி மக்களே, ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ரூம்குள்ள போவோம். மக்களே, இப்போ நம்ம நம்ம சேனல் பேர் என்னன்னு கேட்டீங்கன்னா வசந்த் தமிழ் சேனல். இதான் மக்களே நம்ம சேனல் பேரு. வாங்க நம்மளுக்கு என்ன மேப் வருதுன்னு பார்ப்போம். நம்மளுக்கு கொஞ்சம் ஈஸியான மேப் வந்துச்சு, ஈஸியாக நம்ம ஜெயிச்சிடலாம். என்ன மேப் இதே வருதுன்னு பார்ப்போம். ஐயோ மக்களே, இந்த மேப் எனக்கு வரவே வராது, சுத்தமா வராது எனக்கு. சொல்லுங்க பார்ப்போம் மகளே. ஐயோ, உங்களுக்கே தெரியும் மகளே, எனக்கு இந்த மேப் வராது. எனக்கு இந்த மேப்பே வராது மக்களே. நான் எத்தனை வாட்டி தெரியுமா சொல்லிருக்கேன், எனக்கு இந்த மேப் வராது. எனக்கு இந்த மேப்பு பிடிக்காது, வராது. ஆனா இந்த மேப்ல நிறைய ட்ரிக் யூஸ் பண்ணலாம் மகளே. அது எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம்னா, அது எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம். இந்த மேப்ல ரொம்ப ட்ரிக் யூஸ் பண்ணி விளையாடலாம். அதுவும் இல்லாம எனக்கு இந்த ட்ரிக் யூஸ் பண்றது, இந்த நம்ம ஐயோ அது பேர் கூட, நம்ம மொபைல்ல கூட ஐயோ ஏதோ பேசுவாங்களே, என்னன்னு தெரியல, மறந்து வச்சு. வெளிய வேற ஏதோ டப்புன்னு கொட்டடிச்சிட்டு இருக்காங்க உங்களே. அதெல்லாம் அவனு கண்டுக்காதீங்க சரிங்களா, அது மட்டும் கண்டுக்காதீங்க. சவுண்ட் இருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம ஜெயிச்சிட்டோம். நம்ம ஃபர்ஸ்ட் ரவுண்டு குவாலிஃபை ஆயிட்டோம். செகண்ட் ரவுண்டு ஜெயிப்போமா? ஐயோ மக்களே, லேசர் மக்களே. என்ன மக்கள் எப்படி கொடுத்துருக்காங்க லேசர்லாம் நம்மளுக்கு அசால்ட்டுது. கவலை போட்டா மக்களே, அடிக்கிறாங்க மகளே. என்ன மகளே, மக்களே கொஞ்சம் கண்டுக்க மட்டும் செய்யாதீங்க. ஐயோ அவுட் மகளே, எலிமினேட் மகளே. விடுங்க sad. நான் எலிமினேட் ஆயிட்டேன் மக்களே. சோ இல்லைங்க நான் எலிமினேட் ஆயிட்டேன் மக்களே. ஐயோ அடுத்தமா இப்போ ஹனி டிராப்பு. இதுல இவங்க யாருல ஜெயிக்கிறாங்கன்னு பார்ப்போமா? லாஸ்ட் 5 பேர் ஜெயிக்க முடியும். ஒரே ஆள் தான் மக்களே அவுட் ஆகுவாங்க. அப்படியே நானும் நினைக்கிறேன். யாரு? ஐயோ இவர் ரொம்ப கீழே வந்துட்டாரு. இவர் ரொம்ப தாத்தா சாண்டா கிளாஸ் அவுட்டா? சாண்டா கிளாஸ் தாத்தா அவுட்டா நீங்க? ஐயோ நாங்க ப்ரோ அவுட் ஆயிட்டாரு. 5 பேர் அவுட் ஆயிருவாங்க. ஐயா சத்தாரா? நாங்க ப்ரோ திறமைசாலிதான் ப்ரோ, திறமைசாலிதே. பாத்தீங்களா அந்த சிவப்பு ஆகுதுல, அந்த சிவப்பு ஆகிறதுக்கு மேலேயே அவர் ஆல்ரெடி சிவப்பு ஆயிடுச்சு, அதுக்கு மேலே ஏறி போனார். பாத்தீங்களா? நான் திறமை தான் ப்ரோ, திறமைக்கேற்ற பரிசு ப்ரோ, திறமைக்கேற்ற பரிசு ப்ரோ. சூப்பரா இருந்துச்சுல. அவுட் ப்ரோ, அவுட் இவரு, அவுட் விடுங்க. இவர் எப்படி இவர் ஜெயிப்பாரா இல்ல அவர் ஜெயிப்பாரா? இவர் ஜெயிப்பாரா இல்ல இவர் ஜெயிப்பாரா? இவர் ஜெயிப்பாரா? ரொம்ப எனக்கு தெரிஞ்சு இவர் ஜெயிப்பாருன்னு எனக்கு தோணுது, மனசுலாம் தோணுது.
ரவுண்ட் ஓவரு இவர்தான் ஜெயிச்சாரு நினைச்ச மாதிரி. விடுங்க ஜெயிச்சிட்டாரு. வாங்க நம்ம அடுத்த ஆட்டையில இருந்து பார்ப்போம். இந்த கேம் அப்டேட் பண்ண கத்துக்கிட்டு அப்டேட் பண்ணுவான். வாங்க அடுத்த மேட்ச் போடுவோம். இல்லை மக்களே, நம்ம இந்த மேட்ச் போடுவாங்க. மொத்தமே இதுல 24 பேர் சேரலாம் போல. சரி இப்போ வாங்க நம்ம இப்போ இந்த ஆட்டிலையாவது ஜெயிக்குமா ஜெயிக்க மாட்டோமான்னு பார்ப்போம். என்ன மேப்படாது எனக்கு இந்த மேப்லாம் வராதுடா. எனக்கு ஈஸியா இருக்குன்னு நினைக்கிறேன். மேப் எனக்கு ரொம்ப ஈஸி நினைக்கிறேன் மக்களே. அது இருந்தாலும் இந்த மேப் எனக்கு வராதுன்னு சொல்ல மாட்டேன். மேப்ல எனக்கு அசால்ட்டு சூப்பி பீபி மேப்ல எனக்கு அசால்ட் மக்களே. மக்களே மேப் வராது மக்களே. ஓயோ அந்த 2 பேர் 6. ஓ விடுங்க மக்களே, இந்த மேட்ச் கிக் அவுட் பண்ணிட்டு மடியில் வருவோம். ஓகேங்களா? இந்த மேட்ச் கிக் பண்ணிட்டு மடியில் வருவோம் மக்களே. இந்த மேட்ச் நம்ம லீவ் பண்ணிட்டு மடியில் வருவோம். சரிங்களா? அங்க லீவ் பண்ணுவோம். லீவ் இஸ் காரோ லைவ் விடுங்க. நம்ம இன்னைக்குள்ள ஜெயிச்சிட்டோம்னா நல்லதே நம்மளுக்கு. விடுங்க. இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், இந்த மேட்ச்லாவது நம்ம ஜெயிக்க முடியாதுன்னு பார்ப்போம். ஜெயிச்சிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், கொண்டாட்டமே. அங்க ஒரு வாட்டியாவது ஜெயிக்க முடியுதான்னு பார்ப்போம் மகளே. மக்களே, உங்களுக்கு பிடிச்ச கேம் ஏதாவது எல்லாருக்கும் இன்ட்ரெஸ்டா எல்லாருக்கும் இன்ட்ரெஸ்டா போடுற ஒரு கேம்னா அது கேம் என்னன்னு சொல்லுங்க. அந்த கேம் நான் போட்டு பார்க்குறேன். சரிங்களா மக்களே? சரி இப்போ மேப் வந்திருக்கு. இது என்ன மேப்பு? ஐயோ இதுலயே எதுக்கியா 12 பேரு. ஆத்தே எம்மா அடிச்சு பத்திட்டேடா. ஆமா அடிச்சு பத்திக்கல. என்ன மக்களே, இந்த மேட்ச்ல நான் ஜெயிக்க மாட்டேன்னு சந்தேகம் தான் மக்களே. பாத்தீங்களா, நான் ஒரு பாட்டு மக்களே. ரேங்க்டுனா கொஞ்சம் எப்படி சொல்றது, ரேங்க்டுனா கொஞ்சம் நல்லா விளையாடுவேன். இது எனக்கு வராத ஒரு மேப்பு. எனக்கு இதுக்கும் சம்பந்தமே இல்லை. சரி வாங்க கிக் அவுட் அடிச்சிடும் இந்த மேப்பை. நான் சொல்றேன், இந்த மேட்சை கிக் அவுட் அடிச்சுட்டு இப்போ இதுல ஆடும், ரேங்க்டு போகணும். ரேங்க்டு மேட்ச்ல ஆடுவோம் மக்களே. ரேங்க்டு மேட்ச்ல ஆடுவோம். சரிங்களா மக்களே? என்ன தெரியுமா, ரேங்க்டு மேட்ச் விளாண்டு அந்த ரேங்க்டு மேட்சை முடிப்போம். என்ன மக்களே? லீவ் கொடுத்துறேன். லீவ் கொடுத்துட்டு வெளியே வந்தாச்சு. வெளியே வந்துட்டேன். கீழே அவுட் சைட்ல ரேங்க்டுன்னு காணிக்கும். கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு இங்க பிளேன் கொடுக்கும். பிளே கொடுத்துக்கோங்க. பிளே கொடுத்தீங்கன்னா உடனே இது உள்ளுக்கு வந்துடும். பிளே இன்டர்ஃபேஸ் எப்படி இருக்கும் பார்த்துக்கோங்க. போகும் கொஞ்ச நேரம் ஆகும். 50 செகண்ட்ஸ் 15 நிமிஷம் 15 செகண்ட்ஸ் வந்து வெயிட் பண்ணோம். ஐயோ லுக்கி லேட்டுன்னு காணிக்குது.
என்ன விளையாட அது டோர்னமெண்ட் கூட போடுவோமா மக்களே? டோர்னமெண்ட்டு 10 ரூபா மக்களே. டோர்னமெண்ட்டு ஐயோ டோர்னமெண்ட் போடுவோம் மக்களே. வாங்க, இன்னைக்குள்ள வராது தெரிஞ்ச விஷயம் மக்களே. லைன் பண்ணிட்டு ஓகே. நம்ம என்ன இருக்கு, இந்த கிளைம் பண்ணவே இல்லை மக்களே. ஃப்ரீஸ் பண்ணு, இந்த ஃப்ரீஸ் பண்ண கொடுத்துரும். ஒரு பண்டலா வருங்க. ஓ 5 ஜேம்ஸ் கொடுத்து ஏமாத்தி விடுறாங்க மக்களே. என்ன மக்களே இப்படி பண்றாங்க? என்ன மக்களே இப்படி பண்றாங்க? விடுங்க. இப்போ நம்ம வந்து வாஷோலா இது விளாடும். இது சூப்பரா இருக்கும். வந்தா இந்த இதுலதே நம்ம ஜெயிக்கணும். ஜெயிச்சோம்னா ஏதாவது கொடுத்தா நல்லா இருக்கும். அப்பா ஓ 8 பேர் தான் மக்கள் விளாட முடியும். 15 செகண்ட்ஸ்ல இது உள்ளுக்கு போயிடும். உள்ளுக்கு போன உடனே நம்ம அதே விளாடுறோம்னு எல்லாருக்கும் தெரியுது மக்களே. அப்புறமா பார்க்குறாங்களா? மறக்காம ஒரு லைக், ஒரு ஷேர், ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டுருங்க ப்ளீஸ். அப்படியே உங்க கைப்பட்டு உங்க கையால பக்கத்துல இருக்கிற ஒரு பெல்லைக்கானையும் இந்த சப்ஸ்கிரைப் பட்டனையும் இனிப்பா தட்டினீங்கன்னு வச்சுக்கோங்களேன். நாங்க 4 பேர் டீம் போட சதுரி போடா. ஏய் மகளே ஜெயிச்சிட்டோம் மகளே. பார்த்துக்கோங்க. ஜெயிச்சதுக்கு என்ன கொடுத்தாங்க? ஒண்ணுமே கொடுக்கல. நான் மக்களே இப்படிலாம் பண்ணக்கூடாது. நானும் இப்படியே இருக்கு. பாசாவது கொடுத்தாங்க. சரி, மடியில் நம்ம இது விளையாடுவோம். நல்லா இருக்கு. இது வேணா மக்களே. நம்ம இல்லைங்க நியூ டைம் லிமிட் கொடுத்துருக்காங்க மக்களே. சரி ஃபர்ஸ்ட் ஒவ்வொன்றா ப்ளே பண்ணி போவோம். நான் சொல்றீங்க 4 பேர் தான் மக்களே. 2 பேர் டீம்னு நினைக்கிறேன். டீம் மச்சா இல்லை இந்த மாதிரி மச்சுன்னு தெரியல. நான் இந்த வரை இதை விளையாண்டதே இல்லை. பார்ப்போம் வாங்க மக்களே பார்ப்போம். டீம் ஆன்சர் சூப்பரா இருக்கும். டீம்னா நான் வரலப்பா ப்ரோஸ். ஓகே மக்களே, இதோட கேம் பிளே முடிச்சுக்குவோம். ஓகே, டாடா பை பை, see you. ஓகே மக்களே, நாளைக்கு